ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இட்லி பொடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்க யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும். கூடவே நான் வந்து ஒரு 150 கிராம் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதுதான் இந்த இட்லி பொடியோட டேஸ்ட்டே. நல்லா வறுபடட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். ஹோம்மேடுன்றதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட வரமிளகா ஒரு 20லேருந்து 25 வரமிளகா எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடு ஆறட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு இது வந்து காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும்போது காஞ்ச மிளகாலாம் சரியாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு வரமிளகாவையும் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டு அரைச்சது வந்து டேஸ்ட்டும் மணமும் சூப்பராக இருக்கும். ஸ்மெல் பயங்கரமாக இருந்துச்சு. பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொர கொரன்னு இருந்தால் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.